ஏன் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை? மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது சாயி. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்து விடுகிறேன் சாயி. இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை நான் தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் சாயி, முடிவுதான் வந்தபாடில்லை. இப்படி எந்நேரமும் புலம்பிக் கொண்டு இருக்காதே. உனக்கு எந்த அளவுக்கு முதலில் உன்மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கிற பலனும் இருக்கும் என்பதை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கோ. நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும்பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை அமைதியாக வச்சுக்கோ. எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்க கூடாது. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த சாயி கூறியது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, உன் அன்பு, உன் மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய். கவலையே வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். கடமையை மட்டும் செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் அதை சேர விடாதே. மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். ஏன்னா உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் இந்த சாயி துணை நின்று கொண்டே இருப்பேன். நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.